வணக்கம். உங்களோட பழக்கவழக்கங்கள மாத்திக்கணும்னு பலமுறை ட்ரை பண்ணி தோத்து போயிருக்கீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட அந்த ஃபேமஸான 4 ஸ்டெப் ஃபார்முலாவ பத்தி தான் இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். இது உங்க அன்றாட வாழ்க்கையில நல்ல பழக்கங்கள உருவாக்குறதுக்கான ஒரு பக்கா பிராக்டிகல் கைடு. சரி, எந்த டிலேவும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாம உட்கார்ந்து படிக்கணும், இல்ல கோடிங் பண்ணணும், புதுசா ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா நினைப்போம். ஆனா நிஜத்துல என்ன நடக்கும்? படிக்கிறதுக்கு பதிலா போனை எடுத்து மணிக்கணக்கா ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு போன் அடிக்ஷன் லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டதா நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவலைய விடுங்க. நீங்க தனியா இல்ல. நம்மள பல பேரோட நிலைமை இதுதான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்ய முடியலைன்னா அதுக்கு காரணம் உங்க சோம்பேறித்தனம் கிடையவே கிடையாது. ஆமாங்க, பிரச்சனை உங்க வில் பவர்ல இல்ல, உங்க ஹாபிட் சிஸ்டம், அதாவது பழக்க வழக்கங்களோட கட்டமைப்பு உடைஞ்சு போயிருக்கு. உங்களோட சிஸ்டம் சரியா டிசைன் செய்யப்படல அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான பிரச்சனை. இந்த முழுமையான அலசல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஏன் நம்ம சிஸ்டம் உடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த 4 ஸ்டெப் ஹேபிட் லூப், ரியல் லைஃப் உதாரணங்கள், நம்ம பாதையை எப்படி மாத்துறது, கடைசியா அந்த பெஸ்ட் ஹேபிட் ஃபார்முலான்னு இது எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல இந்த உடைஞ்சு போன சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். ஏன் மோட்டிவேஷன் மட்டும் பத்தாது? உதாரணத்துக்கு சஞ்சய்னு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவோம். எக்ஸாம் நெருங்குறதால டெய்லி 3 மணி நேரம் கண்டிப்பா படிக்கணும்னு பயங்கர மோட்டிவேஷனோட உட்காருவான். ஆனா படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபோன்ல ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். சரி, ஒரே ஒரு ரீல் மட்டும் பார்க்கலான்னு ஆரம்பிச்சு கடைசியில பல மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிடுவான். அப்புறம் நான் எப்பவுமே இப்படிதான், என்னால ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா செய்யவே முடியாதுன்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சஞ்சய் வீக் கிடையாது. அவனோட கெட்ட பழக்கங்கள் ரொம்ப சுலபமா நடக்கிற மாதிரி அவனோட சுற்றுப்புறம் அமைஞ்சிருக்கு. அதனால முதல்ல உங்களை நீங்களே குறை சொல்றத நிறுத்துங்க. சரி, அப்போ பிரச்சனைக்கான தீர்வு என்ன? அங்கதான் இந்த 4 ஸ்டெப் ஹேபிட் லூப் உள்ள வருது. நம்ம பழக்கங்கள் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு பாப்போம். எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அது உருவாகிறதுக்கு இந்த 4 படிகள் தான் காரணம். கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், அப்புறம் ரிவார்டு. ஒரு பழக்கம் உருவாகணும்னா இந்த 4 விஷயங்களும் வரிசையா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா நடந்தே ஆகணும். இந்த சீக்ரெட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க பழக்கங்களை நீங்க நினைச்ச மாதிரி மாத்தி அமைக்கலாம். இதுல முதல் ஸ்டெப் என்னன்னா கியூ, அதாவது தூண்டுதல். இதுதான் ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க வைக்கும் சிக்னல். சிக்னல் இல்லாம நம்ம மூளை எந்த ஒரு செயலையும் செய்ய தூண்டப்படாது. உதாரணமா, உங்க போன்ல வர்ற அந்த சின்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், இல்ல நைட் 8 மணி ஆனா அடிக்கிற அலாரம், அல்லது உங்க ஸ்டடி டேபிள நீங்க பார்க்கறது, இதெல்லாம் தான் கியூ. நம்ம மூளை இந்த மாதிரி வெளியிலிருந்து வர்ற சிக்னல்களை வச்சு தான் ஒரு செயலை ஆரம்பிக்க சொல்லுது. கியூவை தெளிவா செட் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ரெண்டாவது ஸ்டெப் கிரேவிங், அதாவது ஆசை. நீங்க ஃபோன் பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஃபோனுக்காக இல்ல, அது மூலமா கிடைக்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட்காக, இல்லனா போர் அடிக்கிறத தவிர்க்கிறதுக்காக. ஸோ ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க உருவாக்கணும்னா அதை அட்ராக்டிவா மாத்தணும். 25 நிமிஷம் படிச்சா அந்த குற்ற உணர்ச்சி குறையும் இல்ல அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்கோட உங்க ஆசையை நீங்க கனெக்ட் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ், அதாவது நீங்க செய்யற ஆக்ஷன். ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும். அப்போதான் நம்ம மூளை சோர்வடையாது. எடுத்த உடனே டெய்லி 3 மணி நேரம் படிக்கணும்னு நினைச்சா மூளையே பயந்துடும். அதுவே சரி, ஒரே ஒரு கணக்கு மட்டும் போடலாம், இல்ல ஒரே ஒரு லைன் கோட் மட்டும் பண்ணலான்னு ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சா நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எப்பவுமே தயங்காம இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல இருந்து தொடங்குங்க. நாலாவது ஸ்டெப் ரிவார்டு, அதாவது திருப்தி. ஃபோன் பார்க்கறப்போ உடனே மூளையில டோபமைன் ரிலீஸ் ஆகி செம்மையா என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. ஆனா படிச்சா மார்க் எப்பவோ தான் வரும். இதனால தான் நல்ல பழக்கங்கள் கஷ்டமா தெரியுது. அதனால நீங்களே ஒரு உடனடி ரிவார்டை செயற்கையா உருவாக்கணும். உதாரணமா, 25 நிமிஷம் படிச்சு முடிச்சதும் ஒரு செக்லிஸ்ட்ல டிக் போடுறது. இந்த சின்ன திருப்தி அந்த பழக்கத்தை எதிர்காலத்துல திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். இப்போ இந்த 4 ஸ்டெப்ஸும் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பிராக்டிக்கலா பார்ப்போம். ஒரு ஃபோன் லூப்பே எடுத்துக்குவோம். நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது, இது கியூ. யாரு மெசேஜ் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு ஆசை வருது, இது கிரேவிங். ஃபோனை ஓபன் பண்றீங்க, இது ரெஸ்பான்ஸ். கடைசியா என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது, இது ரிவார்ட். இதுவே ஒரு ஸ்டடி லூப் எப்படி இருக்கும்? 8 மணி அலாரம் அடிக்குது, இது கியூ. படிச்சா குற்ற உணர்ச்சி குறையும்னு ஃபீல் பண்றீங்க, இது கிரேவிங். டைமர் வச்சு படிக்கிறீங்க, ரெஸ்பான்ஸ். கடைசியா செக்லிஸ்ட்ல டிக் பண்றீங்க, ரிவார்ட். இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டுக்குமே மெக்கானிக்ஸ் ஒண்ணுதான், ஆனா டிசைன் மட்டும்தான் வேற. அப்போ நம்ம போக வேண்டிய பாதையை எப்படி மாத்துறது? ஒரு சூப்பரான கோட் இருக்கு. டோன்ட் பிளேம் த ட்ரெயின், சேஞ்ச் த ட்ராக். அதாவது ட்ரெயின் எந்த ட்ராக்ல போகுதோ அந்த திசையில தான் அதோட டெஸ்டினேஷனும் இருக்கும்.
இங்க உங்க பழக்க வழக்கங்கள் தான் அந்த ட்ராக். நீங்க கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிற ட்ராக்ல போனா ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ராக்ஷன் தான் நீங்க போய் சேரும் இடம். நீங்க ட்ரெயினை குறை சொல்லக்கூடாது, ட்ராக்கை தான் மாத்தணும். அதே மாதிரி உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க. நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிற புது ட்ராக்குக்கு மாறுங்க. உங்க வளர்ச்சி கண்டிப்பா உறுதியாகும். கடைசியா நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுக்கான அந்த பெட்டர் ஹேபிட் ஃபார்முலாவை பார்க்கலாம். இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். நீங்க படிக்கணும்னா புக்கை கண்ணுக்கு தெரியற மாதிரி டேபிள்ல வைங்க. அதை ஒரு 25 நிமிஷம் சேலஞ்சா மாத்துங்க. ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிங்க. முடிச்சதும் உடனே ஒரு டிக் பண்ணுங்க. அதே மாதிரி கோட் பண்ணணும்னா VS கோட லேப்டாப்ல ஓபன் பண்ணி பின் பண்ணி வைங்க. தினமும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மட்டும் எழுதி கிட்டாப்ல கமிட் பண்ணுங்க. நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருந்தா தினமும் ஒரே ஒரு ஹூக் மட்டும் எழுதுங்க. உங்களோட பழக்கங்களை இந்த மாதிரி டிசைன் பண்ணா அது ரொம்ப நேச்சுரலா தானா நடக்கும். சோ இதெல்லாம் சுருக்கி சொல்லணும்னா பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வெறும் மோட்டிவேஷன் இல்ல, அது ஒரு பக்கா சிஸ்டம். கெட்ட பழக்கங்கள் ரொம்ப ஈஸியான சிஸ்டமை ஃபாலோ பண்றதால தான் அது நம்மள ஈஸியா ஒட்டிக்குது. ஆனா நல்ல பழக்கங்களுக்குன்னு ஒரு டிசைன் தேவை. எப்பவுமே ரொம்ப சின்னதா ஆரம்பிங்க. உடனடி ரிவார்ட்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல பழக்கங்கள் என்னைக்கும் தானா ஆக்சிடென்ட்டா நடக்காது. அதை நாம தான் டிசைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வி. நீங்க எந்த புது பழக்கத்தை இந்த 4 ஸ்டெப் சிஸ்டம் மூலமா இன்னைக்கு உருவாக்க போறீங்க? இது படிக்கிறதா இருக்கலாம், கோட் பண்றதா இருக்கலாம், இல்ல புதுசா இங்கிலீஷ் பேச கத்துக்கிறதா கூட இருக்கலாம். மோட்டிவேஷன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட ஹேபிட் சிஸ்டமை இப்போவே டிசைன் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த 4 ஸ்டெப் லூப் என்ன அப்படிங்கறத நீங்களே வரையறுத்து இன்னிக்கே உங்க முதல் படியே எடுத்து வைங்க. ஆல் தி பெஸ்ட்.